நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பிஜேபி வேட்பாளர் KP ராமலிங்கம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், போதைப் பொருள் விற்பவர்களுக்கு துணை போகும் திமுக தேர்தல் அறிக்கை ஹீரோவாக அமைந்து விடுமா என கேள்வி எழுப்பினார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றி விவசாயத்திற்கு பயன்படுத்தி ஒரு நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக முயற்சியை அது மிக வேகமாக எடுப்போம். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை, ஒடையகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்னை நார் ஏற்றுமதி செய்வதற்கு கண்டெய்னர் வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மணப்பாறையில் நகர்மன்ற தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தலைமையில் கரூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து பிரம்மாண்ட வாக்கு சேகரிப்பு பேரணி நடைபெற்றது. திருச்சி சாலை காந்தி சிலை அருகில் இருந்து தொடங்கிய பேரணி அரசு போக்குவரத்து பணிமனை வாயிலில் நிறைவுற்றது. 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற பேரணியில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த சுமார் 2000 பேர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மணல்மேடு அருகே பட்டவர்த்தி பகுதியில் மூவேந்தர் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் வேட்பாளர் இல்லாத அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் மறைமுகமாக பிஜேபிக்குத்தான் செல்லும் என கூறினார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதா பூம்புகார் தொகுதி மீனவ கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்தவெளி வாகனத்தில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அவர் திருக்கடையூர் ஊராட்சிக்கு வந்த அவருக்கு பேண்ட் வாத்தியங்களுடன் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கிருந்த தொண்டர் ஒருவர் பேண்ட் இசைக்கு ஏற்ப கைகளை உயர்த்தியவாறு கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உற்சாக மிகுதியால் குத்தாட்டம் போட்டது அனைவரையும் கவர்ந்தது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.